நீங்க மன்னிப்பு கேட்கலன்னா கேக்குற வரைக்கும் நான் இங்கேயே தர்ணா பண்ணுவேன். அது எத்தனை நாளானாலும் சரி. நீங்க மன்னிப்பு கேக்குற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. எவங்கிட்ட அந்த ராசாத்தி என்ன மன்னிப்பு கேட்க வச்சாலோ அவனாலேயே அந்த ராசாத்தி அசிங்கப்பட்டு நிக்கணும். ஏதாவது செய் கண்மணி. செய்யற அத்தை. கண்டிப்பா செய்யணும். அந்த மெட்ராஸ்காரி மூலமாவே இந்த குண்டச்சி அசிங்கப்பட்டு நிக்கிற மாதிரி கண்டிப்பா செய்யணும். ரவுடி பேபி இங்கே இல்லை. இங்கே மட்டும் அவங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அற வாங்கினதை அவங்களால தாங்கியிருக்க முடியாது. அவங்க ஏன் என் மேலே இவ்வளோ உயிராக இருக்காங்க? அவங்க அளவுக்கு நான் அவங்க மேலே உயிராக இருக்கேனா? வாகு போட்டா அமுல் பேபிக்கு நாக்கு செவக்குமா செவக்காதா? வரட்டும், செக் பண்ணி பாத்துருவோம். என்னங்க வெத்தலை பாக்கெல்லாம் வச்சிருக்கீங்க? இது சாதாரண வெத்தலை பாக்கு இல்ல அமுல் பேபி, இதுல ஒரு டாஸ்க் இருக்குது. என்னது? மறுபடியும் டாஸ்கா? ஐயோ, உங்க டாஸ்க்லாம் டாஸ்மாக் ரேஞ்சுக்கு கிக்காதானே இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், ப்ளீஸ் விட்டுருங்க. அமுல் பேபி பயப்படாத, சிம்பிள் டாஸ்க் தான். வெத்தலை பாக்க மச்சி நீ எனக்கு கொடுக்கணும், அதே மாதிரி நானும் உனக்கு கொடுப்பேன். இது டாஸ்க். இதுல என்னங்க டாஸ்க் இருக்கு? இருதே சொல்றத கேளு. யாரோட நாக்கு அதிகமா செவந்துருதோ அவங்க தான் ரொம்ப பாசமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? யாரு யாரு மேல ரொம்ப பாசமா இருக்கிறாங்கன்னு இப்ப தெரிஞ்சிரும். ராசாத்தி வச்ச டாஸ்க்ல வேணா நீங்க வின் பண்ணிருக்கலாம், ஆனா இந்த வெத்தலை பாக்கு டாஸ்க்ல நிச்சயமா நான் தான் வின் பண்ண போறேன். ஏன் தெரியுமா? நான் என்னோட இன்ஜினியர் மூலையை யூஸ் பண்ண போறேன். உங்களுக்கு சுண்ணாம்பு தடவாமையே கொடுக்க போறேன். அப்புறம் எப்படி சவக்கும்? என்ன அமுல் பேபி ரொம்ப யோசிக்கிறா? ஓகே, ஐ அம் ரெடி.
என்னங்க டாஸ்கை ஸ்டார்ட் பண்ணுவோமா? This is mine for you. யாருக்கு சவுந்தருதுன்னு பாப்போமா? பாப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க. ஃபர்ஸ்ட் நீதான். நான் தானா? இட்ஸ் ஓகே. எனிவே நான் தான் ஜெயிக்க போறேன். அதனால நானே காட்டுறேன். எஸ், பாத்தீங்களா? ஐ காட் இட். என் நாக்கு அப்படியே செவந்திருக்கு. சூப்பரா வந்திருக்கு. இப்ப வாட்சி ஒத்துக்கிறீங்களா? நான் தான் உங்க மேல அதிகமா ரொம்ப பாசமா இருக்கேன். அது எப்படி அவள் பேபி அது உள்ள ஒத்துக்க முடியும்? என் நாக்கையும் பார்த்துட்டு சொல்லு. ஏன்னா நிச்சயமா உன் நாக்கை விட என் நாக்கு தான் செவந்துருவோம். ஓ, ஓவர் கான்ஃபிடன்ஸ். சரி, அதையும் பார்த்துலாம். எங்க காட்டுங்க. பாத்தியா, என் நாக்கு தான் உன் நாக்கை விட அதிகமா செவந்துருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் உன் மேல அதிகமா பாசமா இருக்கிறேன்னு அர்த்தம். இல்ல இல்ல இல்ல, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க என்ன சீட் பண்ணிருக்கீங்க. நான் தான் உங்க சுண்ணாம்பே வைக்கலையே, அப்புறம் எப்படி உங்க நாக்கு செவந்தது? கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப எனக்கே தெரியாம நீங்க சுண்ணாம்பு வச்சிருக்கீங்க. இல்ல அவள் பேபி, நான் முன்னாடி தானே உட்காந்து இருந்தேன். நான் சுண்ணாம்பெல்லாம் எதுவும் வைக்கல. அப்புறம் எப்படி உள்ள ரெட்டா செவந்தது? அது வந்து இந்த வந்து போயிலாம் இழுக்காதீங்க. எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. சொல்லிருவேன். சொல்லுங்க தான் நானும் சொல்றேன். சொல்லுங்க. நீ வெத்தலையில சுண்ணாம்பு வைக்கலன்றத நான் பாத்துட்டேன். பொய்யா கூட எனக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாது. அதான் உன்னை விட என் நாக்கு செவந்தே ஆகணும்னு நாக்க கச்சிக்கினேன். ஏங்க இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? உன் மேல பைத்தியம். தூண்டி போகாதே காதல் கண்ணாலே, தாண்டி போகாதே ஏக்கம் தன்னாலே, எந்தன் பூமி வானம் ஆகுதே மேகம் தீண்டவே, காலில் ரெக்கை ரெண்டு பூத்ததே பார்வை தீண்டவே, அண்டம் நீதான் பெண்
அன்பை கோர்ப்பேன் வேணிலே தூண்டி போகாதே காதல் கண்ணாலே தாண்டி போகாதே ஏக்கம் தன்னாலே ஓ இதழில் மொழியாய் நீதானே அன்பே இயக்கும் பொறியாய் நம் காதல் கண்ணே உன்னை காணாமல் பூக்கள் பூக்காதே வேரின் நுனி கூட வாடுதே நீயும் தீண்டாமல் மாலை சாயாதே இரவும் போராட்டம் ஆகுதே நொடியின் நொடி கூட நீங்கவே மடியும் நொடி கூட நீளவே உன்னில் நான் என்னை அள்ளித் தந்தேனே உன்னன் ஸ்பரிசத்தில் சாய்வேனே அண்டம் நீதான் பெண்ணே நீயும் இல்லா சுவாசம் எங்கே ஜீவன் தேடி உன்னை நாடி அன்பை கோர்ப்பேன் வேணிலே தூண்டி போகாதே காதல் கண்ணாலே தாண்டி போகாதே ஏக்கம் தன்னாலே ஓ எப்படி பேபி நீங்க என் மேல அன்பு வச்சிருக்க அளவுக்கு என்னால முடியுமான்னு தெரியல. நான் இப்ப அற வாங்கினது தெரிஞ்சா நிச்சயமா உங்களால் தாங்கிக்க முடியாதுன்னு தெரியும். அதனால உங்களுக்கு தெரியாம இருக்கட்டும் தான் நல்லது. மாமியாருங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம அந்த மெட்ராஸ்காரனை அரைஞ்சதுக்காக தர்ணா பண்ணி மன்னிப்பு கேட்க வச்சுட்டா அந்த ராசாத்தி. அதனால என் அத்தை ராசாத்தி மேலயும் அந்த மெட்ராஸ்கார மேலயும் பயங்கர கோபத்துல இருக்காங்க. அந்த மெட்ராஸ்காரனுக்காக தானே அந்த ராசாத்தி வந்தா. எவனுக்கு வக்காலத்து வாங்கி வந்து நின்னாலோ அவனாலேயே ராசாத்தி அசிங்கப்பட்டு நிக்கணும். எலெக்ஷன்ல அவ தோக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் என் அத்தைய சாந்தப்படுத்த முடியும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? அந்த சத்யாவை சாகடிச்சிட வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? கொலை பண்ற அளவுக்கு போகணுமா? எதுக்கு யோசிக்கிற கண்மணி? சத்யா உனக்கும் எனக்கும் ஏன் உன் அத்தைக்கும் எதிரி. அந்த ராசாத்தி அப்படித்தான். சத்யா இருக்கிற வரைக்கும் அந்த ராசாத்திய ஒண்ணுமே பண்ண முடியாது. சத்யாவை கொன்னுட்டோம்னா அத வச்சே அந்த ராசாத்திய காலி பண்ணிடலாம். ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். எப்படி? அந்த சத்யாவை கொன்னு பழிய ராசாத்தி மேல போட்ட
சிம்பத்தி ஓட்டுக்காக ராசாத்தி அவ ஃப்ரெண்டையே கொன்னுட்டான்னு அவ மேல பழிய போடுற மாதிரி போட்டுடணும். போலீஸ் ராசாத்திய புடிச்சுக்கிட்டு போயிட்டாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஊராளுங்க ராசாத்திய வெறுத்துருவாங்க. அந்த சத்யாவும் இல்லாம போயிடுவான். இதான் ஒரே கல்லுல ரெண்டு மாங்காங்கிறது. என்ன சொல்ற கண்மணி? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இங்க பார், ரெண்டு பேரையும் ஒழிக்கணும்னா இதை தவிர வேற வழியே கிடையாது. சரி, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுங்க. ஆனா எல்லாம் கரெக்டா நடக்கணும். ஒண்ணு சொதப்பினாலும் நீங்க தான் மாட்டிப்பீங்க. எதுனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் தரேன். ஆனா என் பேர் எங்கேயும் வரக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு இடத்துல தப்பு நடந்துச்சுன்னா என் அத்தை துப்பாக்கி எடுத்து உங்களை என்னன்னு ரெண்டு பேரையும் சுட்டுருவாங்க. அதனாலதான் சொல்றேன், நான் உங்களை நம்பிதான் போறேன். சொதப்பாம பாத்துக்கோங்க. இந்தாங்க. நீ பயப்படாம போ. நீ எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாத்துக்கிறேன். போ. சரி. டேய் மருது, அக்கா, அந்த ராசாத்தியும் சத்யாவும் எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு கவனமா பாத்துக்கிட்டே இரு. கரெக்டான நேரமா பார்த்து அந்த சத்யாவை முடிச்சு விட்டுடலாம். பாட்டி எப்படி இருக்காங்க? திடீர்னு நீங்க ஊர் கிளம்புனதும் அமுல் பேபி, இத்தனை நாள் நம்மளுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லைன்னு நினைச்சிருந்தேன். ஆனா இப்போ என்ன ரவுடி பேபி, ஊர்ல இருந்து வந்ததும் புதிர்லாம் போடுறீங்க? அப்ப நீ எத்தையும் என்னாண்ட மறைகள் இல்லாமல் பேபி. நம்ம மரகத மாட்ட அற வாங்கினது உங்களுக்கு தெரிஞ்சிச்சோ? அதை பத்தி தான் கேக்குறாங்களா? ரவுடி பேபி, நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? இது எப்படிங்க உங்களுக்கு? எப்படியோ தெரிஞ்சது, அதுவா இப்ப முக்கியம். உன்னை எப்படி அவங்க கை நீட்டி? ரவுடி பேபி, கத்தாதீங்க ப்ளீஸ். ஏற்கனவே எல்லாரும் இதை நினைச்சு சங்கடமா இருக்காங்க. என் சங்கடத்தை நீ யோசிக்கல. அப்படி இல்ல, ஏங்க நான் பண்ண தப்பா? ஏங்க நீங்க இங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க. ஆமா, என்னால மட்டும் என்ன பண்ணிட முடியும்? ராசாத்தி உயிரா நினைக்கிற அவளோட மாமியார திருப்பி அறையவா முடியும்? அது முறையும் இல்ல.
திரும்பி வந்ததா சரி. அண்ணா, நான் அதை உங்கள்கிட்ட ஏமாறிச்சேன்னா, இது உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அப்புறம் பிரச்சனை பெருசாகும். அதுக்காக தாங்க மறைச்சேன். அதுவும் இதெல்லாம் உங்களால் தாங்கிக்க முடியாதுன்னு மறைச்சேன். தாங்கிக்க முடியலதா. நீ அடி வாங்கினதை நினைச்சு என் கண்ணெல்லாம் வலியுது தெரியுமா? நீ வீட்டுல எப்பெல்லாம் செல்லமா வாழ்ந்துக்கிறன்னு அத்தை சொல்லிக்கிறாங்க. செல்லமா கூட உன்னை யாருமே அச்சதில்லைன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா உன் மேலேயே கை வச்சிட்டாங்கல்ல. ராசத்தி மாமியாரா மட்டும் இல்லாம இருந்திருந்தா நீ நந்திருக்கதே வேற. நல்ல வேலைங்க, நீங்க ஊருக்கு போனது நல்ல விஷயம்தான். இங்க பாருங்க, என்னை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு ராசத்தை எப்படி ஜெயிக்க வைக்கிறதுன்னு யோசிப்போம். உட்காருங்க. குலபுரத்தை கண்மணி அச்சதுவும் உன் மேல மருத அம்மா கைய வச்சதுவும் அவங்களுக்கு சரியான பதிலடி என்ன கொடுக்கணும். ராசாத்திய ஜெயிக்க வைக்கிறது தான் சரியான பதிலடியா இருக்கும். ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப வலிச்சுதா? ஏய், பெரியவன் என்ன எதுன்னு விசாரிக்காம என் மேல் கை வச்சது தப்பு. இது மட்டும் நீங்களா இல்லாம வேற யாராவது இருந்திருந்தா இங்க நடக்கிறதே வேற. ஆனா என் நண்பனை உன் மருமக அடிச்சதையும் பேசினதையும் என்னால மறக்க முடியாது. அதுக்கான பதில் இந்த எலெக்ஷன்ல தெரியும். அத்தை, என்ன யோசனையில இருக்கீங்க? ஆமா, யோசனை தான். அந்த பிரபுவனை அடிச்சப்ப அவன் சொன்ன விஷயம் என் மனசுல திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன சொன்னான் சம்பந்தி? என் நண்பனை உங்க மருமக அடிச்சதையும் பேசினதையும் என்னால மறக்கவே முடியாது. அதுக்கான பதில் எலெக்ஷன் ரிசல்ட்ல தெரியும்னு சொன்னான். அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து ஏதாவது ஒரு வம்பு எடுத்துட்டு வந்துடுறீங்க.
சும்மாவே அந்த சத்யா மூளை சூடு பிடிச்சவ. அவ புருஷனை நான் அடிச்சிட்டேன்னு தெரிஞ்சா எலெக்ஷன்ல இன்னும் இறங்கி வேலை செய்வா. பிரபு, சத்யா, போதாததுக்கு ராசாத்தி வீடேறி வந்து அவன்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க வைக்கிறானா? இந்த விஷயம் இனி எனக்கு தெரியாமையா இருக்கும்? அவனும் இதை அனுமதிக்கிறானா? என்ன ஜெயிக்கணுங்கிற வெறி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. இவங்கள மீறி என்னால ஜெயிக்க முடியுமான்னு சந்தேகமாவே இருக்கு. அட என்னத்த நீங்க ராசாத்தி உங்களை மன்னிப்பு கேட்க வச்ச விவகாரத்தையும் சத்யாவால ராசாத்தி மாட்டி அசிங்கப்படணும்னு நீங்க என்கிட்ட சொன்ன விஷயத்தையும் நான் அப்படியே காஞ்சனா கிட்ட சொல்லிட்டேன். சத்யாவால அடிப்பட்ட புலியா காஞ்சனா அக்கா இருக்காங்க. நாம விரும்புற ஒரு விஷயம் நாளைக்கு விடியும் போது நடக்கும். அப்போ வெற்றியா தோல்வியாங்கிற கேள்விக்கே இடம் இல்ல அத்தை. நமக்கு கிடைக்க போறது வெற்றி மட்டும்தான். அப்படியா சொல்ற? ஆமா அத்தை. காஞ்சனா அப்படி என்னதான் பண்ண போறேன்னு சொல்றா? அது அது என்ன எதுவும் கேட்காத. நாளைக்கு விடியும் போது என்ன நடக்க போகுதுன்னு உனக்கே தெரியும். அப்போ தெரிஞ்சு சந்தோஷப்பட்டுக்கோன்னு சொன்னாங்க. அதுக்கு மேல நானும் எதுவும் கேட்டுக்கல அத்தை. அவ ஏதாவது ஏடா கூடமா பண்ணி வெற்றி கிடைக்குதோ இல்லையோ சிக்கல்ல சிக்க விட்டுற போறா. என்ன நடந்தாலும் நமக்கு எந்த பாதகமும் வராது அத்தை. அதனால நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லதே நடக்கும்னு நம்புவோம். சரிங்க அத்தை, நீங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. எங்களுக்கு எலெக்ஷன் வேலையெல்லாம் நிறைய இருக்கு. ஆமா சம்பந்தி, உங்களை ஜெயிக்க வைக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஊன் உறக்கும் எதுவுமே கிடையாது. வரோம் சம்பந்தி. வா கண்மணி வா. என்ன கண்மணி, இப்பெல்லாம் தங்களை ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிக்கிற மாதிரி டயலாக் எல்லாம் நீ சொல்ற? அப்படி என்ன சொன்ன? சம்மந்தி அம்மா கிட்டதான் சொன்னியே, கவலைப்படாதீங்க அத்த, எல்லாமே நல்லதா நடக்கும்னு நம்புவோன்னு. அத சொன்ன. ஓ, அத சொல்றியா? அது அப்படியே ஒரு ஃப்ளோல வந்துருச்சுமா. அதான பார்த்தேன். ஏன் மகளாவது மனசறிஞ்சு ஒரு நல்ல விஷயத்த சொல்றதாவது. மா, ஏதோ மைண்ட் வாய்ஸ் ஓடுது. அது ஒண்ணும் இல்லடி, எலெக்ஷன் வேலை நிறைய இருக்கு. நீ ரூம் கூட்டிட்டு வந்திருக்கியா? என்ன வேலையா இருக்கும் நீ யோசிச்சேன். அதுவா? இரு. டன்டடாய். பிரியாணியாடி? எனக்கே தெரியாம எப்படி ஆர்டர் பண்ண? இந்த மாதிரி எலெக்ஷன் வேலை பார்க்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. கண்மணி, உன் மாமியார் மோப்பம் புடிச்சிட்டு வர்றதுக்குள்ள இத சாப்பிடுவோம். ஆமாமா, வாசனையே வயித்த கில்லுது. வா வா வா. சாப்பிடு. என்ன பிரியாணி வாசனை வருது? கண்மணி, டேஸ்ட் சூப்பரா இருக்குடி. சாப்பிடு சாப்பிடு. இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிப்பனா தோப்பனான்னு டென்ஷன்ல இருக்கேன். புள்ள ஆத்தாளும் பொண்ணும் வக்கனியா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? தப்பா மட்டும் ஏதாவது நடக்கட்டும், அப்ப இருக்கு உங்களுக்கு. மாமா, நாம ஏற்கனவே பேசின மாதிரி இன்னைக்கு நாம மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு போறோம். பிரபண்ணனும் சத்யாவும் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாலும் சரி, கடைசி வரைக்கும் நாம அவங்க பேச்ச கேட்கவே கூடாது. சரி. மாப்ள, வாடாதி, பிரச்சாரத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ஏய், மெதுவா மெதுவா. நீ சொன்ன மாதிரியே கெஸ்ட் ஹவுஸ பக்காவா ரெடி பண்ணி வச்சிட்டேன். இனி அவங்க அங்க போக வேண்டியதான் பாக்கி. இந்தா இந்தா சாவி பிடி. சரியா? நீங்க சீக்கிரம் அவங்கள போய் கிளப்புங்க. நான் வெளியே போய் அவங்க காரை தொடச்சு வைக்கிறேன். சரியா? சரி, போ.
வராங்க. என்னடா சத்தி, எங்க போய் பிரச்சாரம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பிரச்சாரத்துக்கு எத்தனை மணிக்கு நம்ம கிளம்பணும்? பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். இன்னைக்கு பிரச்சாரத்தை நாங்க பாத்துக்கிறோம். நாங்க உங்க 2 பேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஸ்பெஷலா? ஸ்பெஷல் ஏற்பாடா? நீங்க கூட கவலைப்படாதீங்க, ஜமாயிச்சிரலாம். எல்லாத்தையும் நான் முன்னே பாத்துக்கிறேன். அந்த ஸ்பெஷல் ஏற்பாடுல நீங்க இல்லக்குள்ள போதும். நீங்க எங்க கூட பிரச்சாரத்துக்கு தான் வரீங்க. அண்ணா சத்யா 2 பேரும் மட்டும் தான் போறாங்க. என்ன பிக் சிஸ்டர், என்ன மட்டும் கழட்டி விடுறீங்க? புருஷன் பொண்டாட்டிக்கு மட்டும் தான் இந்த ஏற்பாடு. அவங்க ரிலாக்ஸ் பண்றதுக்காக கெஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்ணிருக்கோம். கெஸ்ட் ஹவுஸா? அவங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு ரிலாக்ஸ் பண்றதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் அனுப்புறீங்க? நீ இது புரியாததுனால தான் முரட்டு சிங்களாவும் முட்டா பையனாவும் இருக்க. இங்க பாரு குலபுதோ, உனக்காக ஒரு ஸ்பெஷல் வேலை வச்சிருக்கேன். என்ன வேலை? அழகு வெளிய கார் தொடச்சிட்டு இருக்கான், அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணு. நானா? ஓ, அத அவனே பண்ணட்டுமே. வந்துட்டான்ல. உன்னை அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்களா? ஆமா மாப்ள. வெளிய வரைக்கும் கேக்குது, மரியாதையா வந்துரு. போ சீக்கிரம் போ. நைட்டு நீங்க 2 பேரும் அங்கதான் தங்க போறீங்க. இந்தாங்க. எதுக்கு மச்சான் இதெல்லாம்? வேணாம். இத பாருங்க, இது எங்களோட அன்பு கட்டளை. கண்டிப்பா நீங்க 2 பேரும் இதை மீறவே கூடாது. அது இந்தாங்க. இன்னைக்கு நடந்தது 2 பேரும் மறந்து அங்க ஜாலியா இருக்கணும். நாளைக்கு தான் உங்களை பார்க்கணும். எப்பவும் போல சேர்ந்து நம்ம மறுபடியும் எலெக்ஷன் வேலையை பார்க்கலாம். இல்ல, சொன்னா கேளுங்க மச்சான், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆமாண்ணா, வேணாண்ணா. 2 பேரும் இந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது. நாங்க பேசினதுக்கு மறு பேச்சே கிடையாதுங்க. சத்யா, மச்சான கூட்டிட்டு கிளம்பு. சொல்றேன்ல. சொல்லிட்டே இருக்க. இந்தாங்க குடிங்க. கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. என்னங்க அது இல்ல சத்யா, நீங்க எதுவும் பேசாதீங்க, கிளம்புங்க. ஒரு நிமிஷம், உங்க 2 பேர் போனை கொடுங்க. போனா? சத்யா குடு. அண்ணா உங்க போனை கொடுங்க. என்னதுமா? அட கொடுங்க. இன்னைக்கு நைட்டு நாங்க யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஊர்ல இருந்து வேற யாரும் உங்களை தொந்தரவு பண்ண கூடாதுல்ல, அதுக்குதான் கொடுங்க போன. அதெல்லாம் ஓகேமா, ஆனா எனக்கு பிசினஸ் கால்ஸ்லாம் வருமே, போன் இல்லன்னா எப்படி? அப்படி எந்த போனும் வரக்கூடாதுன்னு தானே நான் போனை வாங்கிக்கிறேன். கொடுங்க கொடுங்கண்ணா. எனக்கு ஒரு நாளைக்கு தானே, அப்படி ஏதாவது போன் வந்தா நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க. கிளம்புங்க. வந்தாச்சு. அண்ணன் வந்துட்டாங்க. போயிட்டு வரோம். பாய் பாய். பாய்ண்ணா. பாய். பாய் மாப்ள, பத்திரமா போயிட்டு வா. ரெண்டு பேரையும் அனுப்புறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு. பாய் 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 சிஸ்டர். அண்ணே சொல்லு. அந்த சத்யாவும் பிரபுவும் எங்கேயோ தனியா போய்கிட்டு இருக்காங்கண்ணே. ஏதோ கெஸ்ட் ஹவுஸ்னு பேசிக்கிட்டாங்கண்ணே. அப்படியா? அவங்க எந்த வழியா போறாங்க? நம்ம கூட்டு ரோட்டு வழியா தானே போய்கிட்டு இருக்காங்க. சரி, நான் பாத்துக்கிறேன்.
சார்ண்ணே. ஆமா உன்னை யாரும் பார்க்கலல்ல? இல்லண்ணே, நான் ஐயர் வேஷம் போட்டு தனியா நின்னுட்டு இருக்கேண்ணே. சரி நீ போன வை, நான் பாத்துக்கிறேன். ஓகேண்ணே, சரிங்கண்ணே. என்ன தம்பி சித்தப்பா? அழகப்பன் வந்தானா? அழகப்பங்கிட்ட கெஸ்ட் ஹவுஸ் ஆகி கொடுத்து விட்டேன் சித்தப்பா. ஆஹா. அழகப்பா அண்ணன் எதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் ஆவி வாங்கினாரு? இல்லம்மா, சத்யாவையும் பிரபுவையும் இன்னைக்கு நைட்டு அங்கே தனியா தங்க வைக்கணும்னு இனியும் ஆசைப்பட்டு சாவியை கேட்டு விட்டுருந்தான். அதான் வீட்டை ரெடி பண்ணணும்னு அழகப்பட்ட சாவியை கொடுத்து விட சொன்னான். ஓ அப்படியா? சம்மந்தி வர சம்மந்தியம்மா, சம்மந்தியம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? அந்த சத்யாவையும் பிரபுவையும் இன்னைக்கு நைட்டு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வைக்கிறதுக்காக அந்த அழகப்பன் கிட்ட கெஸ்ட் ஹவுஸ் சாவிய பாரி சம்பந்தி கொடுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களையும் கண்மணியையும் வம்பிழுத்து அசிங்கப்படுத்த நினைக்கிற அந்த சத்யாவையும் பிரபுவையும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல எப்படி தங்க வைக்கலாம் சம்பந்தி? அதானே. பாரி தம்பி எங்க இருக்காரு? ஹால்ல தான் இருக்காரு. ஆனா சம்பந்தி, நான் சொல்லி நீங்க கேள்வி கேட்கறதா இருக்க கூடாது. எப்படி கண்மணி, நல்லா போட்டு கொடுத்தனா? அவங்க அங்க போறதால காஞ்சனாவை வச்சு நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பேன். எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டியேம்மா. ச்சே. தம்பி, நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல அந்த பிரபு சத்யாவும் தங்க போறாங்களா? ஆமண்ணி. அந்த பிரபுவுக்காக உங்க மருமக ராசாத்தி என்ன அவங்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சா. அப்படிப்பட்டவன் தங்கறதுக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸ் கொடுப்பீங்களா? யாரு கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க? நான் தான் அன்னைக்கு கொடுக்க சொன்னேன். நீங்க பப்ளிக் பிளேஸ்ல அந்த பிரபு தம்பியை கை நீட்டி அரைஞ்சிங்க. அது ராசாத்திக்கு தப்புன்னு பட்டதுனால உங்களை மன்னிப்பு கேட்க சொன்னான். நீங்களும் தப்புன்னு உணர்ந்து தானே மன்னிப்பு கேட்டீங்க. அது முடிஞ்சு போன விஷயம். இனியும் கேட்டா நான் சாவியை கொடுக்க சொன்னேன். உங்க மருமக என்ன மன்னிப்பு கேட்க வச்சது உங்களுக்கு பெருசா படலல்ல? இவ்ளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் போது நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல? இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல நீ. நான் இனியனுக்கு போன் போட்டு தரேன், நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. நீ கொடுத்தத கொடுத்துட்டீங்க, அதை திரும்பி கேக்குறது நம்ம வழக்கம் இல்ல. விடுங்க அத்தை, இதுக்கு போயா டென்ஷன் ஆவீங்க? நீங்க வாங்க, நம்ம போலாம். என்னத்த பாக்குறீங்க? நான் சொல்றது சரிதானே? சரியில்லை தம்பி, நீங்க இனி எனக்கு போன் பண்ணுங்க, நான் அவங்கிட்ட பேசுறேன். வேண்டாம் அத்தை, உங்க புள்ள கோச்சுக்கு போறாரு. இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன்னு சொல்றவரு அதிசயமா கெஸ்ட் ஹவுஸ தனக்கு வேண்டியவங்களுக்காக கேட்டிருக்காருன்னா அது அதிசயம் தானே? அத வேண்டான்னு சொன்னா அவர் உங்களை தானே தப்பா நினைப்பாரு. கண்மணி, மாமா, எனக்கு தெரிஞ்ச முதல் முறையா நீ ஒரு நல்ல விஷயம் பேசியிருக்க. ஆமா, அது எனக்கான நல்ல விஷயம்தான். பிரபு சத்யா கதைய முடிச்சு அந்த பழைய ராசாத்தி மேல போடணும்னா அவங்க அங்க தங்கிதான் ஆகணும்.